லெஜண்ட் சரவணனின் புதிய படத்திற்கு லீடர் என பெயரிடப்பட்டுள்ளது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் பேனரில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் லெஜண்ட் சரவணன் நாயகனாக நடிக்கும் புதிய படத்திற்கு லீடர் என பெயரிடப்பட்டுள்ளது. எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி, பட்டாஸ், கருடன் ஆகிய படங்களை இயக்கிய தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக உள்ள RS துரை செந்தில்குமார் எழுதி இயக்கியுள்ளார். சாமானியன் எதிர்கொள்ளும் அசாதாரண சவால்களை விறுவிறுப்புடனும் பரபரப்புடனும் லீடர் படம் பேசும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய படக்குழுவினர், நிழல் உலகத்திற்கும் காவல்துறைக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தில் ஒரு சாமானியன் சிக்கிக் கொள்வதாகவும் அதன் தீவிரத்திலிருந்து அவன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எவ்வாறு காப்பாற்றிக் கொண்டு தப்பிக்கிறான் என்பதே லீடர் படத்தின் கதை என்றும் கூறினர். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தூத்துக்குடியில் தொடங்கி ஜெய்ப்பூர், ஊட்டி, ஜார்ஜியா உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று சென்னையில் நிறைவு பெற்றுள்ளது. மாஸ், ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில் என அனைத்து சுவாரஸ்ய அம்சங்களும் நிறைந்த இந்த படம் இன்றைய ட்ரெண்டிற்கு ஏற்ற வகையில் இருக்கும் என்று படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்றதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இது வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அதை நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்.